இன்றைய பட்டிமன்றம் இப்ப தொடங்குது. திருக்குறள் தொண்டன் திருமதி சிவகாமி சண்முகம் உங்களுக்காக நடுவர் பொறுப்பேற்று காத்திருக்கிறார்கள். வாருங்கள் அம்மா, வாருங்கள், உங்களுடைய பட்டிமன்ற நிகழ்வை தொடங்குங்கள். தமிழுக்கு முதல் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் ஐயன் வள்ளுவரை தொழுது செயலராம் பாவேந்தரை வணங்கி ஒருங்கிணைப்பாளராம் நீலகண்ட ஐயா அவர்களை வணங்குகின்றேன். சங்கத்தமிழ் சிறார் பூங்காவில் இருந்து அன்போடு என்னுடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவித்த அனைத்து சிறார்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு சிறார் பூங்காவில் இருந்து சிறுவர்களுக்காக பட்டிமன்ற தலைப்பு என்னவென்றால், இன்றைய குழந்தைகள் விரும்புவது தாய் தந்தையோடு வாழ்வதையா அல்லது தாத்தா பாட்டியுடன் வாழ்வதையா? சிறப்பானதொரு தலைப்பு. இந்த ஒரு தலைப்பை நமக்காக வழங்கியதற்காக நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். பாக்குற வீட்டுல தாத்தா பாட்டி இல்ல தாத்தா பாட்டி இல்லாத வீட்டுல அதிகமா அலைபேசி பாக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா 2 அணிலையும் 5 பேர் உங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு போயிட்டீங்க. இப்ப இந்த கருத்துக்களை எல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இன்றைய குழந்தைகள் விரும்புவது தாத்தா பாட்டியோட வாழ்றதையா இல்ல அம்மா அப்பாவோட வாழ்றதையா அப்படின்றத பாக்க. அதான் இப்ப முதல்ல தலைப்பு என்ன அப்படின்னா, தாத்தா பாட்டியோட வாழ்றதுன்னா தாத்தா பாட்டி கூட தனியா வாழ்றது அப்படின்னும் கருத்து எடுத்துக்கலாம். இல்லைன்னா இப்ப இன்றைய அமைப்புல பாத்தீங்கன்னா கூட்டு குடும்பம் குறைஞ்சு போச்சு. தாத்தா பாட்டியோடனா அம்மா அப்பா தாத்தா பாட்டி எல்லாரும் சேர்ந்து வாழக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை, அந்த மாதிரி சூழல்ல வளர்றத குழந்தைகள் விரும்புறாங்களா, இல்லைன்னா தனியா அம்மா அப்பா கூட மட்டும் இருக்கிறத விரும்புறாங்களா அப்படின்னு நம்ம கருத்துல கொள்ளலாம். இல்லைன்னா தாத்தா பாட்டியோடனா விடுமுறைக்கு போய் தாத்தா பாட்டியோட ஊர்ல போய் வாழ்றது, தாத்தா ஏதோ ஒரு காரணத்தினால தாத்தா பாட்டியோட வாழ்வது அம்மாவோட இருக்கிறது விருப்பமா இருக்கா, இல்ல தாத்தா பாட்டி கூட இருக்கிறது விருப்பமா இருக்கா அப்படின்னு கேட்டோம். இப்ப அதுல அவங்களுடைய கருத்துக்களை சொன்னீங்க. அம்மா அப்பா கூட இருக்கிறதுனால எதனால எங்களுக்கு அதை நாங்க விரும்புறோம், இல்ல தாத்தா பாட்டி கூட இருக்கும்போது என்னென்ன பண்றாங்க அதனால நாங்க விரும்புறோம் அப்படின்னு. இப்ப பாத்தீங்கன்னா சில குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா அம்மா அப்பாவே வேலை நிமித்தமாக 2 பேரும் தனித்தனியா இருக்கிற மாதிரி இருக்கு. ஒவ்வொரு ஊர்ல வேலை பார்க்கறதுனால அம்மா ஒரு பக்கம் இருப்பாங்க, அப்பா ஒரு பக்கம் இருப்பாங்க. அவங்களே ஒன்றா இருக்கிறது குறைவா போயிருது. அதே மாதிரி ஒரே வீட்டுல இருந்தாலுமே பெற்றோர்கள் இருவருமே வேலைக்கு போறதுனால அம்மா அப்பா கூட கூட அதிக நேரம் இருப்பது அப்படின்றது இன்றைய குழந்தைகளுக்கு மிகவும் குறைவாகவே இருக்கு. அதே மாதிரி தாத்தா பாட்டியோட இருக்கிறதும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பேர் வீடுகள்ல தாத்தா பாட்டியும் இல்ல. அவங்க சொன்ன மாதிரி அலைபேசி அதனாலதான் பொழுதுபோக்குறதுக்காக அவங்க பயன்படுத்துறாங்க. வேலைக்கு போற பெற்றோர்களும் அலைபேசியை கொடுத்துடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அம்மா அப்பாவோட இருக்கிறதுக்கு விரும்புறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, எந்த ஒரு கட்டுப்பாடும் இருக்காது. அம்மா அப்பா நம்ம கேட்கறத செய்வாங்க. நமக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு தருவாங்க. அன்னையிடம் அன்பை வாங்கலாம், தந்தையிடம் அறிவை வாங்கலாம் அப்படின்னு கண்ணதாசனே சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி பேரு புகழ் இது நம்மளுடைய தேவைக்கு எல்லாமே அம்மா அப்பா தான் நம்மளுக்கு எல்லாமே செய்யறாங்க அப்படின்றத சொன்னாங்க. அதே மாதிரி அந்த காலத்துலதான் 8 பிள்ளை 10 பிள்ளை அந்த மாதிரி பெத்தாங்க. அதனால தாத்தா பாட்டி வீட்டுல வளருவாங்க. இப்போ இருக்கதே 1 பிள்ளைங்க 2 பிள்ளைங்க தான் இருக்காங்க. அதனால அவங்க அம்மா அப்பா கூட தான் இருக்காங்க. அதனால அம்மா அப்பா கூட இருக்கிறது தான் விரும்புறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி அம்மா அப்பா தான் நம்மளுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையா இருக்காங்க, நமக்கு வழிகாட்டுறாங்க, நம்மளுடைய தனித்திறமையை வளர்க்கறதுக்கு உதவியா இருக்காங்க. அதே மாதிரி எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போறதுன்னா வயசான காலத்துல தாத்தா பாட்டியால முடியாது, அம்மா அப்பா தான் எங்கனாலும் கூட்டிட்டு போறாங்க, வெளியூர் கூட்டிட்டு போறதெல்லாம். அதனால நாங்க அம்மா அப்பா கூட இருக்கிறதா விரும்புறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி தாத்தா பாட்டி வீட்டுல இருக்கிறது இல்ல, நாங்க அம்மா அப்பா கூட தான் இருக்கிறோம். அது மாதிரி கல்வியில ஏதாவது சந்தேகம் அப்படின்னா இன்றைய கல்வியை பற்றி அம்மா அப்பாட்ட தான் கேட்க முடியும், தாத்தா பாட்டிட்ட கேட்டா தெரியாது. அதே மாதிரி வலையொலியில பார்த்து ஏதோ ஒரு உணவு செஞ்சு தரணும் அப்படின்னா அம்மா அப்பா தான் செஞ்சு தருவாங்க, அம்மா தான் செஞ்சு தருவாங்க, பாட்டி செய்ய முடியாது அப்படின்னு. அதே மாதிரி அம்மா அப்பா அப்படின்ற அணியில பேசின குழந்தைகள் சொன்னது என்ன அப்படின்னா, தாத்தா பாட்டிக்கு நிறைய பேத்துக்கு இப்போ பிபி சுகர் இருக்கு, அதனால அவங்களே பாக்குறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படும் பொழுது அப்ப எப்படி அவங்க எங்களை பார்த்துப்பாங்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. அதாவது இதுல என்ன ஒரு கருத்து அப்படின்னா, உங்களுக்கு குழந்தைகளா இருக்கனால தெரியுமோ தெரியாதோ, தாத்தா பாட்டிக்கு நிறைய பேத்துக்கு சுகர் பிரஷர் இருக்கு அப்படின்னு சொல்ற நீங்க அவங்களுடைய வயதையும் இன்றைய காலகட்டத்துல இருக்க பெற்றோர்களுடைய வயதையும் ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா, அதை விட இன்றைய காலகட்டத்துல இருக்க பெற்றோர்களுக்கு தான் அதிகமா சர்க்கரை நோயும் ரத்த அழுத்தமும் இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா அப்ப இருக்கிறவங்களுக்கு
இயற்கையான நல்ல சத்தான உணவ சாப்பிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து இப்ப 70, 80 வயதுல வந்து சர்க்கரை நோயும், ரத்த அழுத்தம் இருக்கு அப்படின்னா, இப்போ உள்ள காலகட்டத்துல 40, 30 வயது தாண்டிய பெற்றோர்களாகிய உங்களுடைய தாய், தந்தைக்கு இந்த காலகட்டத்திலேயே வந்து வருது. அப்படி பார்க்கும்போது அவங்களுடைய உடல் வந்து ஆரோக்கியமா தான் இருக்கு. அதை காட்டிலும் அதனால அதை வந்து ஒரு காரணமா சொல்லக்கூடாது. அதே மாதிரி நம்ம உங்கள எப்படி உங்க அம்மா, அப்பா பார்த்துக்கிறாங்களோ, அது மாரி அவங்கள வந்து அவங்களுடைய அம்மா, அப்பா பார்த்துக்கிட்டாங்க. அப்ப அவங்களுடைய வயதான காலத்துல அவங்க வந்து ஒரு நோயினால இது பண்ணும்போது, அவங்களுக்கு நம்ம உதவியா இருக்கணும். அவங்கள வந்து பார்த்துக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அதனால அத வந்து ஒரு காரணமா வந்து நீங்க சொல்லக்கூடாது. அதே மாரி ஓடி ஆடி விளையாட முடியாது தாத்தா, பாட்டியால அப்படின்றீங்க. ஆனா அவங்களுடைய வயசை மீறி பேரன், பேத்திய பார்த்துட்டா, அவங்களுடைய மனசு வந்து குழந்தை போல ஆயிரும். தாத்தா, பாட்டிகள் தான் வந்து உற்சாகமா வந்து பிள்ளைகளோட வந்து விளையாடுறது. அதே மாரி அடம் பிடிச்சா வந்து கண்டிக்கிறது வந்து அம்மா, அப்பா தான். நம்மளுக்கு வந்து வாங்கி குடுக்குற நேரம் வாங்கி குடுப்பாங்க. மீதி நேரம் கண்டிப்பு காட்டுவார்கள். அதனால அம்மா, அப்பா கூட இருக்கிறது தான் நாங்க விரும்புறோம் அப்படின்னு சொன்னீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த அணில பேசினவங்க பாட்டுலாம் கூட பாடுனாங்க. 100 சாமிகள் இருந்தாலும் அம்மா உன்னை போல் ஆகிடுமா அப்படின்னு. அது மாரி ஒரு பொருள வாங்கி தர முடியலன்னா, அதனால என்ன வலி ஏற்படும் அப்படின்றது வந்து பெற்றோர்களுக்கு தான் தெரியும். அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஹாசினி பேசும்போது சொன்னாங்க, இப்போ கோயிலுக்கு போனோம்னா, திருவிழால வந்து சாமி வந்து கூட்டத்துல நமக்கு தெரியாது. அப்ப நம்மளுடைய அப்பா தான் வந்து அவங்களுடைய தோள்ல வந்து தூக்கி உட்கார வச்சு நமக்கு சாமிய காட்டுவாங்க. தாத்தாவால முடியாது அப்படின்னு. ஆனா உங்க அப்பா உங்களுக்கு காட்டுன சாமி, அவங்க அப்பா அவங்களுக்கு காட்டுனது. அவங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது, அவங்க அப்பா அதே மாரி தோள்ல தூக்கி வச்சதுனால தான் இன்னைக்கு உங்க அப்பா உங்கள தோள்ல தூக்கி வச்சு காட்டுறாங்க. அவங்க அப்பாவோட வழியில வந்ததுனால தான். அதனால தாத்தாவின் வழியில தான் உங்க அப்பா வந்து உங்கள வந்து வளர்க்குறாங்க. இன்னைக்கு வந்து உங்களுக்கு அன்பு காட்டுறாங்க, இல்ல கண்டிப்பு காட்டுறாங்க அப்படின்னா, அது வந்து அவங்க தாய், தந்தை அவங்கள வளர்த்துன விதம், அவங்க வந்து சொல்லிக் குடுத்த கட்டுப்பாடு, அந்த ஒழுக்கம். அதனால அதே மாதிரி சொன்னாங்க. அ அம்மா, அப்பா வந்து தெய்வத்த வந்து இப்ப நேர்ல பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இல்லன்னதுக்கு அம்மா, அப்பா தான் தெய்வம்னாங்க. அப்ப அம்மா, அப்பா தெய்வம்னா, அம்மா, அப்பாவ பெற்றவர்கள் அப்போ வந்து எவ்வளவு பெரிய தெய்வமா இருப்பாங்க பாருங்க. தெய்வத்தை பெற்றவர்கள வந்து நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? அப்ப தாத்தா, பாட்டி வந்து அவங்கள விட வந்து போற்றுதலுக்குரியவங்க தான. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, வானவில் மாதிரி அம்மா, அப்பாவுனுடைய அன்பு அப்படின்னாங்க. அதுக்கு எதிரணியில கூட சொன்னாங்க. வானவில் வந்து சில நேரம் தான் இருக்கும். அதற்கப்புறம் மறைந்து போய்விடும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாரி இன்றைய காலகட்டத்துல பார்த்தீங்கன்னா, அம்மா, அப்பாவோட செலவழிக்கக்கூடிய நேரம் வந்து அப்படிதான் வானவில் போல தான் இருக்குது. அத்திப்பூத்தா போல வந்து இன்னைக்கு 2 பெற்றோர்கள் 2 பேருமே வந்து வேலைக்கு போகும் பொழுது, குழந்தைகளுடைய செலவிடக்கூடிய நேரம் வந்து மிக குறைவாக இருக்கிறது. அந்த நேரத்திலயும் வந்து அவங்களுக்கு என்ன முடியுமோ அததான் பண்றாங்க. அதுல வந்து சில குழந்தைகள் வந்து மகிழ்ச்சி அடைந்து, தாய் தந்தையோட இருக்கறது தான் விரும்புறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுல ஒண்ணும் தப்பில்ல. அது வந்து அவங்களுடைய கருத்து. அதே மாதிரி தாத்தா, பாட்டியுடன் வாழ்றத தான் விரும்புறோம் அப்படின்னு சொன்ன குழந்தைகள் வந்து அருமையான கருத்துக்கள சொன்னாங்க. அதாவது பெற்றோர்கள் 2 பேரும் வந்து வேலைக்கு போகும் பொழுது, வீட்ல வந்து எங்கள பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்ல. அ எங்களுக்கு பொழுது எப்படி போகுதுன்னா, தாத்தா, பாட்டியோட தான் பொழுது போகுது. அவங்க கிட்ட கதை கேட்கிறோம். அவங்க சொல்றத கதைகள்லாம் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாரி விடுமுறை நாள்ல ஊருக்கு போனாலும் அவங்களோட பொழுத கழிக்கும் பொழுது இன்பமா இருக்கு அப்படின்னு. அத விட முக்கியமா என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெற்றோர்கள் வந்து அடிக்க வந்தா காப்பாத்துறது வந்து தாத்தா, பாட்டி தான். அவங்களுக்கு வந்து அறிவுரை சொல்லி வந்து என்னைய காப்பாத்துறது அவங்க தான் அப்படின்னு சொன்னாங்க. அதனால எனக்கு தாத்தா, பாட்டியோட இருக்கிறது வந்து விருப்பம் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாரி அவங்களுடைய உணவு ஆரோக்கியமான உணவு, அவங்களுடைய பழக்கங்கள் இதெல்லாம் தாத்தா, பாட்டி கூட இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. அதே மாதிரி தாத்தா, பாட்டிகள் சொல்லக்கூடிய கதையின் மூலமாக நமக்கு வந்து முன்னோருடைய பண்டைய பழக்கங்கள் தெரிய வருது. அப்போ உள்ள விளையாட்டுக்கள், அந்த கலாச்சாரம், பண்பாடு, நம்ம தமிழுடைய பழக்கவழக்கம் இதெல்லாம் தெரியுது அப்படின்னு. அது மாரி தாத்தா, பாட்டி வந்து செல்லம் குடுப்பாங்க. அதாவது இப்ப இன்னைக்கு நீங்க சொல்றீங்க அப்பா, அம்மா அப்படின்னா, தாத்தா, பாட்டின்னா, இப்ப தாத்தா, பாட்டி அப்போ உங்க அப்பா, அம்மாவ வளர்க்கும்போது அப்படிதான் கண்டிப்பா தான் வளர்த்துருப்பாங்க. எல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு வந்து தன்னுடைய மகனுடைய மகள் இல்லன்னா மகளுடைய மகள், பேரன், பேத்தின்னு வரும்பொழுது தன்னுடைய மகன், மகள பார்க்குற மாரி அவங்கள வளர்க்குற மாரி வளர்க்க மாட்டாங்க. பேரன், பேத்தின்னு வரும்போது அவங்கட்ட கண்டிப்பு காட்ட மாட்டாங்க. கண்டிப்பாக வந்து பாசம் தான் கூட இருக்கும். செல்லமா தான் பார்த்துப்பாங்க. இதே வந்து உங்களுடைய பெற்றோர்களும் நாளைக்கு அவங்களுடைய பேரன், பேத்திக்கு தாத்தா, பாட்டியா வாரும்போது, அப்ப வந்து அந்த கனிவும், அன்பும் வந்து மாறும். பிள்ளைகள்ட்ட காட்டுற அதே கண்டிப்பு வந்து பேரன், பேத்திகள்ட்ட காட்ட மாட்டாங்க.
அப்போ வந்து அவங்கவங்க தாத்தா பாட்டி ஆகும்போதுதான் அது தெரியும். அது மாதிரி இன்னைக்கு வந்துட்டு நீ பேசுற இந்த பிள்ளைகள்லாம் நாளைக்கு நீங்க வந்து தாய் தந்தையா ஆகும் பொழுதுதான் வந்து உங்களுடைய பொறுப்பு புரியும். அப்ப என்னன்னு தெரியும். அதே மாதிரி அடுத்து தாத்தா பாட்டியாக மாறும் பொழுதுதான் அப்போ வந்து உங்களுடைய சூழ்நிலை உங்களுக்கு புரியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, கிராமத்துல இருக்கக்கூடிய தாத்தா, பாட்டியோட வாழ்றது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அம்மா வந்து கண்டிப்பும் அம்மாவாக இருக்கலாம். அப்பா வந்து காவல் காக்கும் அப்பாவாக இருக்கலாம். ஆனாலும் வந்து அன்பு காட்டக்கூடிய மருத்துவராக பாட்டியும், ஆசிரியராக தாத்தாவும் வந்து இருக்கிறது தான் வந்து எங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஒவ்வொரு நாளும் வந்து தாத்தா, பாட்டியோட இருக்கிறத வந்து நாங்க கொண்டாட்டமா நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அது மாரி "டெல்லிக்கு ராஜானாலும் பாட்டி சொல்ல தட்டாதே" அப்படின்னு பாட்டெல்லாம் பாடுனாங்க. அதாவது தாத்தா, பாட்டி இருக்கக்கூடிய வீடு வந்து ஒரு நீதிபதி இருக்கக்கூடிய வீடு மாதிரி. சரியானது ஒரு தீர்ப்பு கிடைக்கும். எந்த ஒரு குற்றமும் நடக்காது அப்படின்ற மாரி சொன்னாங்க. அதே மாதிரி தாத்தா தான் வந்து எங்களுக்கு வந்து எழுப்பு மணி காலையிலேயே எழுப்பி விட்டுருவாங்க. அலாரம் வச்ச மாரி. அதாவது 7 மணி ஆச்சு எந்திரிப்பாங்க. ஆனா 5 மணி தான் ஆயிருக்கும். அந்த மாதிரி எங்கள எழுப்பி விடுவாங்க அப்படின்னு. அது மாரி நீச்சல் அடிக்கிறதுக்கு வந்து கூட்டிட்டு போவாங்க. இப்ப கிராமத்துக்கெல்லாம் போனா அங்கேயே வாய்க்கால் இருக்கும், கிணறு இருக்கும். எதுலனாலும் நீரோடை இருக்கும். எல்லாத்துலயும் வந்து நீச்சல் கத்துக்கலாம். இயற்கையான சூழல்ல வந்து நீச்சல் கத்துக்கலாம். ஆனா இப்போ வந்து அம்மா, அப்பா கூட இருக்கிற குழந்தைகள் பார்த்தீங்கன்னா வந்து அடுக்குமாடி குடியிருப்புல இருக்காங்க. தனியா நீச்சலுக்குன்னு ஒரு வகுப்புக்கு போறாங்க. அங்க போய் கொண்டு போய் விட்டுட்டு கூட்டிட்டு வராங்க. அதுல இருக்கிற தண்ணி வந்து சுத்தமான தண்ணி கிடையாது. அவங்க வந்து தண்ணி ஊத்தி அதுல வந்து எல்லாம் போட்டு தான் இது பண்றாங்க. அதனால வந்து கண்ணெரிச்சல் வருது, எல்லாம் வருது. ஆனா வந்து கிராமத்துல இருக்கக்கூடிய இயற்கையான தண்ணியில, கிணத்துல இல்ல இதுல போய் நீச்சல் கத்துக்கும் பொழுது, நமக்கு வந்து உடம்புக்கு வந்து நல்லா இருக்கு. அதே மாதிரி அது மட்டும் இல்லாம இவங்க சொன்ன மாதிரி கிராமத்துல வந்து எல்லாமே வந்து இயற்கையா வந்து நமக்கு இருக்கு. இப்போ வந்து தனியா இப்போ அம்மா, அப்பா கூட இருக்கிறவங்க தனியா வந்து விடுமுறையில வந்து ஓவிய வகுப்புன்னு போய் ஓவியம் வரைவாங்க. ஆனா கிராமத்துல இருக்கக்கூடிய பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா, ஓவியம்னு தனியா ஒண்ணு தீட்டவே வேணாம். தினமும் காலையில வாசல்ல போடுற கோலமே வந்து அதுவே வந்து சித்திரம் தான். சித்திரமும் கைப்பழக்கம்ன்றாங்க. அது மாரி தினமும் வாசல்ல கோலம் போட்டா அதுவே சிறந்த ஓவியம் தான். அதே மாதிரி யோகா வகுப்புக்கெல்லாம் வந்து போறாங்க. உடற்பயிற்சிக்கு போறாங்க. ஆனா வீட்டு வேலைகள் செய்வது, வீட்டை பராமரிப்பது, அதுவே வந்து ஒரு சிறந்த யோகாவாக, உடற்பயிற்சியாக தான் இருக்கும். இதெல்லாம் வந்து தாத்தா, பாட்டி வந்து அவங்களுடைய வாழ்க்கை முறையிலேயே வந்து வாழ்ந்துட்டு வந்தாங்க. நமக்கு வாழ்ந்து காட்டுனாங்க. அத பார்க்கும் பொழுது நம்மளும் வந்து அத பின்பற்றுறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஆ சொன்ன மாதிரி தாத்தா, பாட்டிய பொறுத்தவரைக்கும் கை வைத்தியம். அதாவது உணவே மருந்து அப்படின்னு சொல்ற மாதிரி, எந்த ஒரு மாத்திரை மருந்தும் இல்லாம, ஒரு சளியோ, இருமலோ, காய்ச்சலோ எதுவா இருந்தாலும் ஒரு கஷாயம் போட்டு குடுத்து, இல்ல உணவே வந்து மருந்தாக வந்து நமக்கு குடுக்குறாங்க. அதன் மூலியமா நம்மளுடைய உபாதைகள் வந்து சரியாகுது. அதே மாதிரி வெளியூர் போகணும் அப்படின்னா வந்து தாத்தா, பாட்டி வீட்ல வந்து விட்டுட்டு போறாங்க. அது வந்து நமக்கு பாதுகாப்பாவும் இருக்கு. பெற்றோர்களுக்கு நிம்மதியா இருக்கு. பள்ளிக்கு வந்து விடுமுறை போடாம நாங்க தொடர்ந்து போறோம்ன்னு. அது வந்து நிஜமாவே வந்து இன்றைய காலகட்டத்துல ஒரு சிறப்பான விஷயம் தான். ஏன்னா வந்து இப்போ உள்ள காலகட்டத்துல யாரையும் நம்பி குழந்தைகள விட்டுட்டு போக முடியல. அப்படிங்கும்போது பெற்றோர்கள் வேற தவிர்க்க முடியாத காரணத்தினால வெளியூர் போகணும் அப்படின்னா, தாத்தா, பாட்டி வீட்ல விட்டுட்டு போகும்போது ஒரு மன நிறைவா இருக்கு. அவங்களும் வந்து நிம்மதியா போயிட்டு வராங்க. அதே மாதிரி வந்து சொன்னாங்க, ஆ தாய் தந்தையோட இருக்க பிள்ளைங்கலாம் வந்து அலைபேசிய பார்த்துக்கிட்டே தான் சாப்பிடுறாங்க. ஆனா வந்து பாட்டி வந்து கதை சொல்லி சாப்பாடு ஊட்டுவாங்க. நிலாச்சோறு ஊட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நிலாச்சோறு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெனைக்கிறோம். அப்போ வந்து நிலாவ காட்டி ஊட்டுனாங்கன்னா, குழந்தைய ஏமாத்துறதுக்காக காமிச்சு ஊட்டுனாங்க அப்படின்னு நெனைக்கிறோம். ஆனா இப்போ வந்து ஆராய்ச்சி பண்ணி அறிவியல் பூர்வமா நிரூபிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, மேல காட்டி நம்ம சாப்பாடு ஊட்டும் பொழுது, குழந்தை வந்து மேல் நோக்கி பார்த்து சாப்பிடும் பொழுது, அந்த உணவு குழாயில வந்து எளிதாக வந்து உணவு உள்ள போயி, அது வந்து செரிமானத்துக்கு வந்து உதவியா இருக்கு. அது மட்டும் அல்லாம மேல் நோக்கி பார்த்து அந்த உணவை சாப்பிடுவது வந்து குழந்தையினுடைய ஆரோக்கியத்துக்கு வந்து சிறந்ததா இருக்கு. அது வந்து உணவுல வேடிக்கை பார்த்துட்டு சாப்பிடுறனால, உணவுல வந்து அக்கறையா வந்து அது சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. அதனால அன்றைய காலகட்டத்துல இருந்த நம்மளுடைய தாத்தா, பாட்டி, முன்னோர்கள்லாம் வந்து ஒவ்வொரு செயலும் வந்து எந்த ஒரு காரணமும் இல்லாம செய்யல. அவங்க வந்து ஒவ்வொன்னையும் வந்து அவங்களுடைய வாழ்க்கையோட சேர்த்து வச்சிருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒவ்வொன்னா நம்ம விட்டுட்டதுனால, ஒரு பிரச்சனைன்னு வரும்போது எதனால வருதுன்னு ஆராய்ச்சி பண்ணும்போது, இப்ப பின்னோக்கி போற மாரி இருக்கு. அந்த காலத்துலலாம் சொன்னா சொன்னத கேட்டாங்க. அது வந்து சேர்ந்து நம்மளோட வந்துகிட்டே இருந்தனால எந்த ஒரு தொந்தரவும் இல்லாம இருந்துச்சு நமக்கு. இப்ப அதெல்லாம் ஒன்னொன்னா நம்ம தேவையில்லன்னு விட்டுட்டு வரும்பொழுது, ஒரு பெரிய பிரச்சனையா வரும்பொழுது, எதனால இந்த பிரச்சனை வந்துச்சுன்னு பின்னோக்கி போம்போது அப்ப தெரியுது. இந்த பழக்கம்லாம் நம்ம விட்டுட்டோம். இதெல்லாம் வந்து இந்த காரணங்களுக்காக பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதெல்லாம் நம்ம விட்டதுனால தான் இன்னைக்கு வந்து நம்ம பாதிப்படையறோம் அப்படின்னு.
அதே மாதிரி கதை கேட்கறத பத்தி வந்து சொன்னாங்க. அதான் பாட்டி இப்போ கதை சொல்லும்போது, இப்ப நமக்கு ஒண்ணும் இல்ல, ஒரு சாதாரண கதை தான். பாட்டி வடை சுட்ட கதை. அது நமக்கு தெரிஞ்ச கதை தான். சின்ன குழந்தைகளுக்கு நம்ம அடிக்கடி சொல்றதுதான். அந்த கதைய சொல்லும்போது, இப்ப நம்ம கேட்கும்போது, நம்ம குழந்தைகள் கேட்கும் பொழுது, இப்போ ஒரு பாட்டி வடை சுட்டாங்கன்னா, அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் அது ஒரு கற்பனை. அது ஒவ்வொருத்தவங்கட்டயும் ஒரு பாட்டி, ஒரு வடை, ஒரு காக்கா, நரின்றது அவங்கவங்களுடைய சொந்த கற்பனை. அப்போ ஒரே கதைனாலும் சொல்லும் பொழுது அதற்கான கற்பனை திறன் வந்து ஒவ்வொரு குழந்தைக்கும் வேறுபடும். அவங்க வந்து கற்பனை திறன் வளரும், சிந்திக்கும் திறன் வளரும். ஆனா இன்றைய காலகட்டத்துல இருக்க பிள்ளைங்களுக்கு யாருமே இந்த கதைய சொல்றது கிடையாது. இதையெல்லாம் வந்து பாட்டாக, காணொளியாக போட்டு விட்டுர்றாங்க. அப்ப அத நேரடியா காட்சிகளாக பார்க்கும் பொழுது, அந்த காட்சி தான் வந்து அவங்களுக்கு போய் பதிவாகுது. அப்ப அவங்களுடைய கற்பனை திறன் குறைகிறது. சிந்திக்கும் திறன் குறைகிறது. நேரடியா காணொளியா பார்க்கும் பொழுது அது மனதுல பதியுது. அது வந்து உங்களுக்கு கண்ணுக்கு தான் வந்து இன்னும் வந்து கெடுதலை வந்து உண்டாக்குது. மனம் வந்து சிந்திக்கணும். அந்த காலத்திலே பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் கல்வின்றது கற்றல் வந்து கேட்பதன் மூலமாக அப்படிதான் இருந்தது. பார்ப்பது, எழுதுவதெல்லாம் அப்புறம் தான். காதால கேட்கறது வந்து மனசுல நல்லா பதியும். அந்த சிறு வயதுல மூளையில வந்து போய் நல்லா வந்து சேகரிப்பை வந்து உண்டாக்கும். அது வந்து நமக்கு நல்ல திறனை வந்து வளர்க்கும். ஆனா இன்றைய காலகட்டத்துல அது எல்லாமே வந்து குறைஞ்சு போச்சு. சிந்திக்கும் திறன் குறையறதுக்கு முக்கிய காரணம் வந்து அந்த கேட்கறது குறைஞ்சு போய் பார்க்கிறது வந்து அதிகமாயிருச்சு. அதுவும் அலைபேசி போன்ற கருவிகள் மூலமா நம்ம பார்க்கும் பொழுது, அது சிறு வயது குழந்தைகளுக்கு அது நிச்சயம் வந்து கண் பார்வை பாதிப்பை ஏற்படுத்துது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 13 தான் வந்து தாத்தா, பாட்டி உலக தாத்தா, பாட்டி தினம். அத வந்து கொண்டாடாம நம்ம ஒவ்வொரு நாளையும் வந்து தாத்தா, பாட்டியோட கொண்டாடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆமா, சிறப்பு தான். இப்போ வந்து ஏன் ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு நாளா கொண்டாடிக்கிட்டு இருக்கோம்னா, இப்ப நாள் வந்து அப்படி ஆயிப்போச்சு. ஒவ்வொருத்தவங்களும் வந்து வேகமா ஓடிக்கிட்டு இருக்காங்க. குடும்பத்துல யார் இருக்கா? அம்மா, அப்பா, தங்கை, தாத்தா, பாட்டி யார் என்னன்ற ஒரு இதே உறவு முறையே தெரியாம இருக்கனால, ஒவ்வொரு நாளையும் வந்து ஒவ்வொன்னா கொண்டாடுறாங்க. தாத்தா, பாட்டி தினம், சகோதர தினம், சகோதரி தினம், அன்னையர் தினம், தந்தையர் தினம், அத்தை தினம், உறவுகள் தினம், குடும்பம் தினம் அப்படின்னு இதெல்லாம் சிதைந்து போய்க்கிட்டே இருக்கனால, அத நினைவூட்டுவதற்காக 365 நாளும் ஏதோ ஒரு தினத்த சொல்லி கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஆனா இது எல்லாமே வந்து நம்ம வாழ்க்கையா வாழ்ந்துகிட்டு இருந்தவங்க தான் நம்மளுடைய முன்னோர்கள். ஒவ்வொரு பழக்கவழக்கத்தையும் நம்ம விட விட தான் வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு நிலைமை வந்திருக்கு. இப்ப அப்படி பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, இப்ப 2 பக்கமும் வந்து நம்ம வாதங்கள கேட்டாச்சு. இன்றைய குழந்தைகளுடைய விருப்பம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மா, அப்பாவோட வாழ்றத நாங்க விரும்புறோம்னு சொல்றாங்க. ஆனா தாத்தா, பாட்டின்றவங்க யாரு? நம்ம அம்மா, அப்பாவுடைய அம்மா, அப்பா. அவர்களை பெற்றவர்கள். அப்போ வந்து தாய், தந்தையுடைய வாழ விரும்பும் குழந்தைகள், தாத்தா, பாட்டியோட வாழ தானே விரும்புவாங்க. இப்ப எதற்காக வந்து நீங்க தாய், தந்தையோட வாழணும்னு விரும்புறீங்கன்னு காரணங்கள்லாம் சொல்றீங்கல்ல. அந்த காரணம் எல்லாம் எங்கிருந்து வந்தது? அவர்களுடைய தாய், தந்தை அவர்களை வளர்த்த விதம். அவங்க அம்மா, அப்பா எப்படி வளர்த்தாங்களோ, அதனால தான் வந்து உங்கள வந்து அவங்க அப்படி வளர்க்குறாங்க. அந்த மாரி அ எல்லாம் உங்களுக்கு வாங்கி குடுக்குறாங்க, உங்களுக்கு செய்றாங்க. அப்ப அதனால நாங்க அம்மா, அப்பா கூட வாழ விரும்புறோம்ன்றீங்க. அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய தாத்தா, பாட்டி ஒரு சிலருக்கு வாய்ப்பு இல்லை. தாத்தா, பாட்டி கூட இருக்கல. இப்ப இல்ல, அவங்க இல்ல அப்படிங்கிற பட்சத்துல அவங்க கூட இருக்க முடியல. ஆனா தாத்தா, பாட்டியுடன் வாழ விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லி அணியில பேசின குழந்தைகள் சிறப்பாக பேசினார்கள். இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது, தாத்தா, பாட்டியுடனே இன்றைய குழந்தைகள் வாழ விரும்புகிறார்கள் அப்படின்னு என்னுடைய தீர்ப்பை கொடுக்கிறேன். இன்றைய குழந்தைகள் விரும்புவது தாத்தா, பாட்டியுடன் வாழ்வதையே. வாய்ப்பளித்த சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிற்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதில் கலந்து கொண்டு சிறப்பாக தங்களுடைய வாதங்களை எடுத்து வைத்த சிறார்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து இது போல நடக்கும் பட்டிமன்றங்களில் தொடர்ந்து பங்கெடுத்து சிறப்பாக உங்களுடைய கருத்துக்களை தாருங்கள். இது நம்முடைய வலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும். அதில் கண்டிப்பாக ஒவ்வொருவரும் தங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும், ஆசிரியர்களுக்கும், உறவினர்களுக்கும் இதை பகிருங்கள். தொடர்ந்து இதை பார்த்துக் கொண்டிருங்கள். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பில் மீண்டும் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வது உங்கள் திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முக சுந்தரம்.